வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் குவிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற லாங் சென்டென்சஸ் குவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வரப்போது நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, ஃபாலோட் பை தி ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆல்ரைட், எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நான் அதை தான் செய்யணும்னு நீ நினைக்கிறேன்னா நீ என்கிட்ட சொல்லணும். ஓகே, ஸோ நம்ம காமனாக டெய்லி லைஃப்பில் கேஷுவலாக யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் இல்லையா? நான் அதை தான் செய்யணும்னு நினைக்கிறேன்னா நீ என்கிட்ட சொல்லணும்ல, என்கிட்ட சொல்ல, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த சென்டென்ஸ் தான் இது. ஸோ இங்கே அதை தான் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே இருந்தது. நம்ம தட்ஸ் வாட், தட்ஸ் ஹூ, தட்ஸ் வேர், தட்ஸ் ஹவ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், அதை தான் செய்ய வேண்டும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நான் அதை தான் செய்ய வேண்டும், தட்ஸ் வாட் ஐ ஷுட் டூ. ஆனால் அதை தான் செய்யணும்னு நீ நினைக்கிற, தட்ஸ் வாட் யூ திங்க் ஐ ஷுட் டூ. ஓகே, நான் அதை தான் செய்யணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா தட்ஸ் வாட் யூ திங்க் ஐ ஷுட் டூ. நினைக்கிறேன்னா அப்படின்னு சொல்கிறதுனால இஃப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நினைக்கிறாய் என்றால் இஃப் தட்ஸ் வாட் யூ திங்க் ஐ ஷுட் டூ, யூ ஷுட் ஜஸ்ட் டெல் மீ. நீ என்கிட்ட சொல்லணும், யூ ஷுட் ஜஸ்ட் டெல் மீ. இஃப் தட்ஸ் வாட் யூ திங்க் ஐ ஷுட் டூ, யூ ஷுட் ஜஸ்ட் டெல் மீ. ஓகே, தட்ஸ் வாட் ஐ ஷுட் டூனா நான் அதை தான் செய்ய வேண்டும், நான் அதை தான் செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய், தட்ஸ் வாட் யூ திங்க் ஐ ஷுட் டூ. அப்புறம் அதை தான் நான் செய்யணும்னு நினைக்கிறாய் என்றால் அப்படின்றதுனால முன்னாடி ஜஸ்ட் இஃப் மட்டும் போட்டுக்கிறோம். இஃப் தட்ஸ் வாட் யூ திங்க் ஐ ஷுட் டூ. இப்போ பார்க்க போகிற எல்லா சென்டென்சஸ்லையுமே இந்த யூ திங்க் இல்லை சப்ஜெக்ட் ப்ளஸ் திங்க்னு வரதை நம்ம தட்ஸ் வாட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரீஆர்டரிங், அதாவது யூ திங்க் எங்கே எழுதுகிறோம் அப்படின்ற விஷயம் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஸ்டைல் அண்ட் எம்ஃபசிஸ். எப்படி பேசுகிறீங்க அப்படின்றத பொறுத்து, மீனிங்கில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அண்ட் கிராமட்டிக்கலி போத் ஆர் கரெக்ட். ஓகே, ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். அதுதான் சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஏன் நீங்கள் மேலும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ஓகே, அதுதான் சரின்னு நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால், ஓகே, இல்லைனா நீங்கள் நினைத்தால், அதுதான் சரி, தட் இஸ் வாட் இஸ் கரெக்ட், தட்ஸ் வாட் இஸ் கரெக்ட், அதுதான் சரி, அதுதான் சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், தட்ஸ் வாட் யூ திங்க் இஸ் கரெக்ட், தட்ஸ் வாட் யூ திங்க் இஸ் கரெக்ட். இல்லைனா யூ திங்க் தட்ஸ் வாட் இஸ் கரெக்ட், எப்படி வேணால் சொல்லலாம். நினைக்கிறீர்கள் என்றால் இருக்கிறதுனால இஃபை முன்னாடி போட்டுக்கிறோம். இஃப் தட்ஸ் வாட் யூ திங்க் இஸ் கரெக்ட், இல்லைனா இஃப் யூ திங்க் தட்ஸ் வாட் இஸ் கரெக்ட், நீங்கள் ஏன் மேலும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? why do you need to explain more? If that's what you think is correct, why do you need to explain more? Alright, the next one. எனக்கு அப்படி தான் வேலை கிடைச்சதுன்னு அவன் நினைக்கிறானா நான் அவகிட்ட எதுவும் சொல்ல விரும்பலை, அப்படி தான் எனக்கு வேலை கிடைச்சது. இது எப்படி சொல்லலாம்? that's how I got this job. அப்படி தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது, அப்படி தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சுன்னு அவன் நினைக்கிறா, that's how she thinks I got this job. ஓகே, that's how she thinks I got this job. நினைக்கிறாள் என்றால் ஓகே இஃப் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் தட்ஸ் ஹவ் ஷீ திங்ஸ் ஐ காட் திஸ் ஜாப், நான் எதுவும் அவகிட்ட சொல்ல விரும்பலைன்னு சொல்கிறோம். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் ஹர் எனி திங். ஓகே, இஃப் தட்ஸ் ஹவ் ஷீ திங்ஸ் ஐ காட் திஸ் ஜாப், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் ஹர் எனி திங். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நாம் அங்கே தான் போக வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால், இல்லை நீ நினைத்தால் எனக்கு அது சரிதான், எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே தான் நாம் போகணும், தட்ஸ் வேர் வி ஷுட் கோ. அங்கே தான் நாம் போகணும்னு நீ நினைக்கிற, தட்ஸ் வேர் யூ திங்க் வி ஷுட் கோ. நீ நினைக்கிறன்னா இஃப் தட்ஸ் வேர் யூ திங்க் வி ஷுட் கோ, இல்லைனா இஃப் யூ திங்க் தட்ஸ் வேர் வி ஷுட் கோ, தென் ஐம் ஓகே வித் இட், எனக்கு அது ஓகே தான், ஐ எம் ஃபைன் வித் இட், ஐ எம் ஓகே வித் இட் எல்லாம் சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் கிளாஸஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூ திங்க் அப்படின்றது தான் இஃப் கிளாஸுடைய சப்ஜெக்ட் வேர்ப், அண்ட் தட்ஸ் வேர் வி ஷுட் கோன்றது நவுன் கிளாஸ், அதாவது அந்த யூ திங்க்குடைய ஆப்ஜெக்ட், திங்க்குடைய ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அது எப்படி வேணால் நம்ம மாற்றி எழுதலாம். கிராமட்டிக்கலி ரெண்டும் கரெக்டு தான். ஸோ நம்ம தட்ஸ் வேர், தட்ஸ் வென், தட்ஸ் வாட்னு சொல்லும் போதே அதில் ஒரு எம்ஃபசிஸ் இருக்குது. அந்த எம்ஃபசிஸோட ஸ்ட்ரெஸ் சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. யூ திங்க் தட்ஸ் வேர் வி ஷுட் கோ, தட்ஸ் வேர் யூ திங்க் வி ஷுட் கோ.
ஓகே, ஆல்ரைட். த நெக்ஸ்ட் ஒன். அதுதான் நடந்ததுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அவங்க இந்த முழு விஷயத்தையுமே தப்பா புரிஞ்சுட்ருக்காங்க. ஓகே, அதுதான் நடந்தது. எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வாட் ஹேப்பன்ட். அதுதான் நடந்ததுன்னு அவங்க நினைக்கிறாங்க. தட்ஸ் வாட் தே திங்க் ஹேப்பன்ட். நினைக்கிறாங்கன்னா, இஃப் தட்ஸ் வாட் தே திங்க் ஹேப்பன்ட், அவங்க முழு விஷயத்தையும் தப்பாக புரிஞ்சிருக்காங்க. தே ஹாவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் த ஹோல் திங். ஓகே, இஃப் தட்ஸ் வாட் தே திங்க் ஹேப்பன்ட், தே ஹாவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் த ஹோல் திங். அவன் அப்படி தான் ஜெயிக்க போகிறான்னு அவன் நினைக்கிறான்னா, அவன் ஏமாற்றம் அடைய போகிறான். ஓகே, அப்படி தான் அவன் ஜெயிக்க போகிறான். தட்ஸ் ஹவ் ஹீ வில் சக்சீட். ஹீ இஸ் கோயிங் டு சக்சீட், இல்லை ஹீ வில் வின், இதெல்லாம் சொல்லலாம். அப்படி தான் அவன் ஜெயிக்க போகிறான்னு அவன் நினைக்கிறான். தட்ஸ் ஹவ் ஹீ திங்ஸ் ஹீ வில் சக்சீட். நினைக்கிறான் என்றால், இஃப் தட்ஸ் ஹவ் ஹீ திங்ஸ் ஹீ வில் சக்சீட், அவன் ஏமாற்றம் அடைய போகிறான். ஹீ இஸ் கோயிங் டு பி டிசப்பாயிண்டட். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான், தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தது, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு காமெண்ட்ஸில் கேளுங்க. ஆல்ரைட், இந்த நெக்ஸ்ட் ஒன். அதுதான் நியாயம்னு நீ நினைக்கிறேன்னா நான் உன் கூட ஆர்கியூ பண்ண மாட்டேன். ஓகே, அதுதான் நியாயம். தட்ஸ் வாட் இஸ் ஃபேர். அதுதான் நியாயம்னு நீ நினைக்கிற. தட்ஸ் வாட் யூ திங்க் இஸ் ஃபேர். நினைக்கிறாய் என்றால், இஃப் தட்ஸ் வாட் யூ திங்க் இஸ் ஃபேர், ஐ won't argue. I won't argue with you கூட சொல்லலாம். ஓகே, I won't argue. If that's what you think is fair, I won't argue. If you think that's what is fair, I won't argue-னும் சொல்லலாம். ஆல்ரைட், அவன் அங்கே தான் சாவியை தொலைச்சான்னு அவன் நினைக்கிறான்னா அந்த இடத்த சுற்றி அவன் தேடணும். ஓகே, அங்கே தான் அவன் சாவியை தொலைச்சான். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வேர் ஹி லாஸ்ட் his keys. அங்கே தான் சாவியை தொலைச்சிட்டான்னு அவன் நினைக்கிறான். தட்ஸ் வேர் ஹீ திங்ஸ் ஹீ லாஸ்ட் his keys. ஓகே, நினைக்கிறான் என்றால், இஃப் தட்ஸ் வேர் ஹீ திங்ஸ் ஹீ லாஸ்ட் his keys, he should look around or search around that place. ஓகே, அவன் அந்த இடத்த சுற்றி தேடணும். He should look around that place. Alright, if that's where he thinks he lost his keys, he should look around the place. Okay, that's all to do with today's lesson. இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் questions இருந்ததுன்னா please let me know in the comments. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.